ஓகே வாசன், ஆபீஸ் கிளம்புற. ஹாட் பேக்ல சாப்பாடு இருக்கு, சாப்பிடுங்க. பை. பொண்டாட்டினா உன்ன மாதிரி தான் இருக்கணும். பை, டேக் கேர், ஐ லவ் யூ. லேட் ஆயிடுச்சு. தங்கம் வாடி. இந்த விஷயத்துல எப்ப பார்த்தாலும் அவசரப்படுறீங்க. வர வர தினம் கேட்க ஆரம்பிச்சிட்டீங்க. கேட்காம இருக்க முடியலையேடி. பொண்டாட்டி வந்துட்டா நினைக்கிறேன். உள்ள உட்காரு, வந்து வச்சுக்கிறேன். நம்ம குருனா குருதான். அடுத்தவன் பணத்துல ஆட்டைய போடுறதுலயும் கில்லாடி, மத்தவன் மண்டையில மிளகா அரைக்கிறதுலயும் கில்லாடி. இனிமே ஒருத்தன் பிறக்கணும். வாயா. என்னையா எரும மாடு மேல மழை பெஞ்ச மாதிரி இவ்ளோ மெதுவா வர? சாமா கொடுக்க வேண்டிய இடம் வந்துருச்சு. ரொம்ப சந்தோஷம். இந்த வீடு இன்னும் 1 கிலோமீட்டர் தள்ளி இருந்தது, நான் செத்தே போயிருப்பேன். இதுக்குலாம் எதுக்கே டென்ஷன் ஆகுற? அப்படி போய் ஓரமா உட்காரு, இதோ வரேன். நீ எங்கேயோ போற? முதல்ல இந்த அட்ரஸ் எங்கன்னு சொல்லு, நான் கிளம்புறேன். என்னதான் நீ தலைகில நின்னாலும் சாமான் கொடுக்குற வேலை தான் எனக்கு முக்கியம். 2 நிமிஷம் நீ அப்படி ஓரமா படுத்து தூங்க, நான் சாமான கொடுத்துட்டு வந்துடுறேன். நில்லு நில்லு. 2 நிமிஷத்துல வரேன்னு சொல்லிட்டு 2 மணி நேரம் ஆகிடாதா? மொத்தத்துல ஏன் நேரம் நல்லா இல்ல, சனி உச்சத்துல இருக்கான்னு நினைக்கிறேன். இல்லைன்னா இப்படி எல்லாம் வேலைக்கார மாதிரி வேலை செய்ய வேண்டி வருமா? சீதல் மேடம், இந்தாங்க உங்களுக்காக நான் சாமான் கொண்டு வந்திருக்கேன். இதெல்லாம் நீ எதுக்கு எடுத்துட்டு வந்த? உங்களை பாக்குறதுக்காக தான். நேத்து நடந்த விஷயம் உண்மையிலேயே எனக்கு வருத்தமா இருக்கு. எங்க முன்னாடி ஆகாஷ் உங்களை அப்படி பேசிருக்க கூடாது. எப்போ இந்த அளவுக்கு ஆயிடுச்சோ நானும் ஒரு முடிவுக்கு வந்துட்டேன். சொந்தமா ஒரு வீடு வாங்கி ஆகாஷை விட்டு பிரிய போறேன். ஆனா எனக்கு அதுக்கு 8 லட்சம் ரூபாய் தேவைப்படுது. நீங்க ஒண்ணும் கவலைப்படாதீங்க, அந்த 8 லட்சத்தை நான் தரேன். ஊனு ஒரு வார்த்தை சொல்லுங்க, உடனே பணத்தோட வந்து நிக்கிறேன். நீங்க அந்த ஆகாஷை விட்டு பிரிஞ்சே ஆகணும். ஆனா நீ எதுக்காக ஏன் ஆசையை நிறைவேற்றணும்? அதுக்கப்புறம் என் ஆசையை நீங்க நிறைவேற்றுவீங்கல்ல? ஒரு ரிகர்சல் பார்க்கலாமா? முதல்ல நான் கேட்ட 8 லட்சம் ரூபாயை ரெடி பண்ணு, அதுக்கப்புறமா இதெல்லாம் வச்சுக்கலாம். ஓகே, நீங்க சொல்றது சரிதான். நான் உடனே பணத்துக்கு ஏற்பாடு பண்றேன். தேங்க் யூ. உன் சாமானுக்கு உண்டான பணத்தை எடுத்துட்டு வரேன். கொடுங்க, நிறைய கொடுங்க. தேங்க் யூ. கோபி, ஏன் அதுக்குள்ள இப்படி அவசரப்படுற? முடியலையே, அடங்குன்னு மனசு சொல்லுது, ஆனா மத்தது கேட்க மாட்டேங்குதே. பணம் ரெடி பண்ற வரைக்கும் எல்லாத்தையும் கொஞ்சம் அடக்கி வை. ஓகே சீதல், இன்னைக்கு கொண்டு வந்த சாமா உனக்கு ஃப்ரீ. இத டோக்கன் அட்வான்ஸா வெச்சுக்கோ. யாரு அவ? எதுக்கு இங்க வந்தா? மாட்டிக்கிட்டோம், நல்லா மாட்டிக்கிட்டோம். எங்க ஒளியறது? பெட் கடையில போ. அடியிலையா? அப்ப ஓகே. திவ்யாக்கா, என்ன விஷயம்? ட்ரெஸ் சேஞ்ச் பண்ண வந்தேன். எங்க வீட்ல கட்டட வேலை நடந்துட்டு இருக்கு, அதான் இங்க வந்தேன். சரி, நீங்க பாத்ரூம்ல போய் பண்ணுங்க. எதுக்கு பாத்ரூம்ல பண்ணணும்? பெட்ரூம்ல தானே பண்ணுவாங்க. பெட்ரூம்ல என் அழகு ரசிக்க யார் இருக்காங்கன்னு பாக்குறேன். நீங்க பாத்ரூம்ல பண்ணுங்களேன் ப்ளீஸ். பாத்ரூம்ல பண்ணா ட்ரெஸ் எல்லாம் நனைஞ்சிடும். நீ வழி விடு, நீ இங்கே இரு, நான் வந்துடுறேன். 5 நிமிஷத்துல வந்துடுறேன். ஒரே டிக்கெட்ல 2 சினிமா பாக்குற சான்ஸ் என்ன தவிர வேற யாருக்குமே கிடைக்காது. ஹலோ ஹலோ சார், எங்க போறீங்க? ஆமா, யாரியா நீ? என்ன உங்களுக்கு தெரியலையா? ஏயா, உனக்காக மூட்டை கணக்குல சாமான கொண்டு வந்து இங்க இறக்கி இருக்கேன். உள்ள போய் சாமான கொடுத்துட்டு வந்து அட்ரஸ் எனக்கு சொல்றேன்னு இப்ப என்ன யாருன்னு தெரியலங்கற. எந்த அட்ரஸ் தலைவா? இதோ இந்த ஐவர் தெரு. ஓஹோ, ஆமா, இது எங்க இருக்கு? ஐவர் தெரு எங்க இருக்குன்னு தெரியும் நீ சொன்னல, இப்ப இது எங்க நினைக்க கேக்குற? யோ, இங்க பாரியா, தேவையில்லாம என்ன கலாய்க்காத. நானே ஏற்கனவே மூளை சூடாய் போய் கிடக்குறேன். டிக்கெட் வாங்கிட்டு படம் பார்க்கலான்னு பார்த்தா ஷோ கேன்சல் ஆயிடுச்சு. வெறுப்பேத்துறேன்னா பிஞ்ச செருப்பாலே அடிப்பேன். ஏய், என்ன ஒண்ணு தெரியாத ஊர் நாட்டம் நினைச்சியா? உங்களை பத்தி எல்லாம் நல்லா தெரிஞ்சுதாடா ஊர்ல இருந்து பஸ் ஏறி வந்திருக்கேன். ஏமலே கை வச்சிட்டியா? என்னையே ஏன்னு சொல்லிட்டியா? ஒரு அரை விட்டனா செத்து போய் இங்கே சமாதி ஆயிடுவேன். இன்னைக்கு வெள்ளிக்கிழமை, அதனால உன்னை அடிக்காம விடுறேன். நீ ஒண்ணா நம்பர் முதல்ல மாறிடா. அங்க என்னடா ஒரு 2 கையை தூக்க கூடாதுன்னு டாக்டர் சொன்னதா கிட்ட போய் சொன்னேன். இப்போ இத வச்சு அடிக்கிறேங்கற. என்ன காதுல பூ வச்சவன் நினைச்சியா? டாக்டர் இன்னொன்னு சொன்னாரு. உன்கிட்ட எவனாவது வம்பு பண்ணானா அவன் கண்ணத்துல ஒண்ணு வெயி, உன் கை நல்லா ஸ்ட்ரெngth ஆயிடும்னு சொன்னாரு. என் முடிய ஸ்பாயில் பண்ணிட்டியா? என்னையா இதெல்லாம்?
ஏ கண்ண என்ன தபையிலாமா கண்டவனு வாசிக்கிறா